தேவயானி கணவரால் தான் எனது உடம்பு அப்படி ஆனது. விக்ரமன் ஓப்பன் டாக். குருநாதரே இப்படி சொல்லிட்டாரே. தேவயானியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராஜகுமாரன் சினிமாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி இருக்கிறார். இடையில் சில படங்களில் நடித்தாலும் அதனை அவர் தொடரவில்லை. அதே சமயம் தேவயானி நடித்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, அண்மை காலமாக ராஜகுமாரன் கொடுக்கும் பேட்டிகள் எல்லாம் அவருக்கு எதிரான கருத்துக்களை எழும்ப தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் அவரது குருநாதர் விக்ரமன் பேசியிருக்கும் விஷயம் ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. இயக்குனர் விக்ரமனிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் ராஜகுமாரன். அவரின் ஆஸ்தான உதவி இயக்குனர்களில் ஒருவராக இருந்த அவர் சூரிய வம்சம் படத்தில் ஒரு காமெடி சீனில் தலை காட்டி ஃபேமஸ் ஆனார். விக்ரமனிடம் வேலைகளை கற்றுக்கொண்டு அஜித், பார்த்திபன், தேவயானி உள்ளிட்டோரை வைத்து நீ வருவாய் என படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார். தனது குருநாதர் ஸ்டைலில் முதல் படத்தை எடுத்திருந்தாலும் அது ஓரளவுக்கு வரவேற்பை பெறவே செய்தது. முதல் படம் எடுத்த போதே நடிகை தேவயானியை காதலிக்க ஆரம்பித்தார் ராஜகுமாரன். 2 பேரின் காதலுக்கும் தேவயானியின் வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்த தேவயானி அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணம் நடந்தபோது அனைவருக்குமே ஆச்சரியம்தான் பட்டார்கள். திருமண வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. திருமணம் செய்த ராஜகுமாரன் சினிமாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிவிட்டார். அதே சமயம் தேவயானி பிஸியான ஆர்டிஸ்டாக வலம் வந்தார். அவர்களுக்கு மொத்தம் 2 மகள்கள். அவர்களில் 2வது மகளான இனியா தனியார் சேனலின் பாடல் தொடர்பான ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு கவனம் ஈர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இயக்கத்திலிருந்து ஒதுங்கிய ராஜகுமாரன் சில படங்களில் நடிக்கவும் செய்தார். ஆனால் அது அவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. சூழல் இப்படி இருக்க, சமீப காலமாக ராஜகுமாரன் அதிக பேட்டிகள் கொடுத்து வருகிறார். அப்படி ஒரு பேட்டியில் பேசியபோது இயக்குனர் மகேந்திரன் பற்றியும் நடிகர் கமலஹாசன் பற்றியும் அவர் பேசியது பெரிய அளவில் ட்ரோலை சந்தித்தது. அவர் தன் இஷ்டத்துக்கு பேசி தேவயானியின் பெயரை கெடுக்கிறாரே என்று கழுவி கழுவி ஊற்றினார்கள் ரசிகர்கள். ஆனால் இந்த விவகாரம் பற்றி தேவயானி எந்த ரியாக்டும் செய்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் ராஜகுமாரன் பற்றி அவரது குருநாதர் விக்ரமன் பேசியிருக்கும் விஷயம் ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது. அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ராஜகுமாரன் வீட்டிலிருந்து சிக்கன் எல்லாம் கொடுத்து விடுவார்கள். அவர் வீட்டு தோசையும் அருமையாக இருக்கும். அதை கண்ணாபின்னாவென்று சாப்பிட்டு என் உடலில் சர்க்கரை ஏறியதுதான் மிச்சம். ஒருமுறை மருத்துவமனையில் என்னை அனுமதித்தார்கள். அப்போதெல்லாம் எனது மகன் ராஜகுமாரனை அங்கிள் அங்கிள் என்று கூப்பிடுவான். அந்த நேரத்தில் அவர் ரொம்பவே உதவியாக இருந்தார் என்றார்.